இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா நகரில் சின்ன ராபர்ட் என்பவர் நேற்று இரவு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சின்ன ராபர்ட்டை கொலை செய்துவிட்டு இன்ஸ்டாகிராமில் அது தொடர்பாக கொலை கும்பல் பதிவேற்றம் செய்திருக்கிறது வீடியோவை. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், என்ன நடந்தது, முழு விவரம்? பிற்பகல் வணக்கம் கனிமொழி. சென்னை அண்ணா நகரில் A+ கேட்டகரி கொண்ட சின்ன ராபர்ட் என்ற ரவுடியை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பகுதியிலிருந்து தப்பி ஓடியது. நேற்று மாலை சரியாக 7 மணி அளவில் நடைபெற்ற இந்த கொலையானது சென்னை மாநகரில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த கொலை கும்பலானது தற்போது இந்த கொலை குறித்தான ஒரு புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு அவர்கள் தற்போது மீண்டும் ஒரு பரபரப்பை இந்த கொலை கும்பலானது ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகரில் உள்ள அன்னை சத்யா நகர் முதல் தெருவில் வசித்து வருபவர் எட்வின் பூங்கோடி. இவர்களுக்கு சின்ன ராபர்ட் என்ற ஒரு மகன் உள்ளார். மேலும் 2 மகன்கள் உள்ளனர். 3 பேருமே ரவுடிகளாக இந்த பகுதியில் வலம் வந்துள்ளனர். இதில் சின்ன ராபர்ட் மீது ஒரு கொலை வழக்கு உள்ளிட்ட 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை அன்னை சத்யா நகர் முதல் தெருவில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த சின்ன ராபர்ட்டை முகமூடி அணிந்து வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் ராபர்ட்டை வெட்டி சாய்த்தது. இதில் நிலை குலைந்த ராபர்ட் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணாநகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து விசாரணை நடத்தியதில் ராபர்ட் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த லோகு கோசி என்கின்ற இன்னொரு ரவுடிக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. இதில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய காத்திருந்த நிலையில் அந்த கும்பலானது முந்திக் கொண்டு ராபர்ட்டை நேற்று மாலை வெட்டி படுகொலை செய்தது. மேலும் இப்ப இந்த கும்பலை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் இந்த கும்பலை தீவிரமாக தேடி வரும் நிலையில் தற்போது அந்த கொலை கும்பலானது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ராபர்ட்டை கொலை செய்தது குறித்தான ஒரு பதிவினை போட்டு தற்போது அவர்கள் அந்த போட்டோவினை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளனர். அந்த இன்ஸ்டாகிராம் பதிவானது தற்போது வைரலாகி வரும் நிலையில் இது காவல்துறை மற்றும் பொதுமக்களிடையே பெருவித ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பதட்டமடைந்த போலீசார் தற்போது இந்த கொலை கும்பலை பிடிக்க தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே கொலை கும்பல் தான் நேற்று ஐநாவரத்தில் ரேவதி என்ற பெண்ணையும் வெட்டி படுகொலை செய்ய முற்பட்டது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ரேவதி அந்த கொலைவெறி தாக்கத்திலிருந்து தப்பித்து தற்போது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கும்பலை பிடிக்க தற்போது 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக இவர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறார்கள். தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்த புகைப்படமானது வைரலாகி வருகிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.